கார்த்திக், என்னம்மா? என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? நாராயணன் இந்து என்னை பார்க்க கூட்டிட்டு வந்தாம்மா. குழந்தைக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, இந்த சாந்தி குழந்தை எதிர்க்க கோர்ட்டு டைவர்ஸ் என்னென்னமோலாம் பேசிருக்கா. அந்த குழந்தைக்கு புரியல. அதை ஏதோ அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்து நானும் அழுதுட்டேன். இந்த பெரியவங்க பிரச்சனையால அந்த குழந்தை படுற கஷ்டத்தினால தாங்க முடியலம்மா. உனக்கு குழந்தை மேல பாசம் இருக்குல்ல? இருக்குமா? அப்ப நீ அவளை அழ விடாத. என்னமா சொல்ற? அவ அழறதுக்கு காரணம் உனக்கு தெரியும். நீதான் முடிவு பண்ணணும். சாந்தி மேல இருக்கிற கோபத்துக்கு இந்த குழந்தை ஏன் தண்டிக்கிற? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வமே கேட்ட மாதிரி நினைச்சு அந்த குழந்தையோட அழுகி நிறுத்துப்பா. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. சாந்தி பண்ண தப்புக்கு தான் நான் அவளை தண்டிக்கிறேன். அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல. அது என் நண்பனோட குழந்தை. அது எந்த நாளையும் நான் பிரியவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேம்மா. தாயை கிணத்துல தள்ளிட்டு குழந்தை மட்டும் காப்பாத்துறதுல என்னப்பா தர்மம்? நீ சொன்ன மாதிரி இந்திரா உன் குழந்தை இல்ல, அவ குழந்தை. அவளுக்குதான் உரிமை அதிகம். இத பாருப்பா, வேற வெட்டிட்டு களிக்கு தண்ணி ஊத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? குழந்தைக்காகவாவது நீ அவளை மன்னிக்கலாம் இல்லையா? என்ன சம்பந்தியமா வர சொன்னீங்க? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. சொல்றேன். 2 விஷயம். மாமா சொத்தை பிரிக்க முடிவெடுத்துட்டாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே. நீங்க சொன்னீங்க. ஆனா மாமா அவரோட மூத்த பையனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாராம். அவரோட பங்கெல்லாம் எனக்கு தான். சந்தோஷம். சம்பந்தி அம்மாவுக்கு சொத்து சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். வர வெள்ளிக்கிழமை டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருதான். லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க அபிராமி, மதனை விட்டு நீங்க சட்டப்படி பிரியலையே தவிர பிராக்டிக்கலா பார்த்தா பிரிஞ்சாச்சு. கார்த்திக் சாந்தி பிரிஞ்சா மட்டும் போதுமா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? வேற அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குமா? ரோஹிணி. மதன் இப்போ பிசினஸ்ல தீவிரமா இறங்கி இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான். அவன் வளர வளர ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பா. உங்க நிம்மதியும் உங்க வாழ்க்கையும் கெடுத்த அந்த 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருக்கணுமா? சாந்தியை நீங்க தண்டிச்சாலும் தண்டிக்கலன்னாலும் அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சாந்தி கிட்ட ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க மதன் கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நோ, நான் தோக்க மாட்டேன். என் வாழ்க்கை நாசமாக்கின அந்த மனுஷன் கிட்ட நான் நிச்சயமா தோக்க மாட்டேன். அட போமா, நீ சும்மா சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. விவாகரத்து நடந்த பிறகு நீ வேற மதன் வேற, ஆனா மதனும் ரோஹிணியும் ஒண்ணு.
ஸ்ரீனிவாசன் சார், ஆ, நான் வேரோட அறுத்துடுவேன். அவங்க 2 பேரையும் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். எப்படி? நான் சொல்றேன் கேளுங்க. ஆ. You are really great, அபிராமி. நீ மனசு வச்சா எதையும் சாதிச்சிருவ. குட் லக். தேங்க்யூ. வரேன். டோன்ட் வரி, 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மெடிசனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரியா? நந்தினி, வா கார்த்திக். என்ன இவ்வளவு தூரம்? பக்கத்துல ஒரு காரை டெலிவரி கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாமேன்னு. நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வா. என்ன விஷயமா நீ என்ன பார்க்கணும்னு நினைச்ச? ஏன் கார்த்திக், லாயர் ஒன்னும் சொல்லலையா? நீ அடிக்கடி சொல்லுவியே, இது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் இல்ல, நம்பிக்கை வச்சு நட்பை நேசிச்சு நடந்த கல்யாணம்னு. அந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணுமா வேண்டாமான்னு நீ முடிவெடுக்க வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு. என்ன கார்த்திக், ஏன் மௌனமா இருக்க? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நந்தினி. நீ சரின்னு சொன்னாதான் டைவர்ஸ். சாந்தி இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. சாந்தியும் குழந்தையும் காப்பாத்துறேன்னு உன் ஃப்ரெண்டு கொடுத்த வாக்குறுதிய நீதான் காப்பாத்த முயற்சி பண்ணணும். நண்பரோட குழந்தை மேல பாசம் வச்சா மட்டும் போதாது, சாந்தியை காப்பாத்த வேண்டிய தார்மீக கடமை உனக்கு இருக்கு. என்ன யோசனை? கோர்ட்ல நீ சொல்ல போற அந்த ஒரு வார்த்தையில அந்த குழந்தையோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. குழந்தைய நான் பாத்துக்குவேன். எப்படி பாத்துப்ப? ஏன்? குழந்தை உன் குழந்தை இல்ல, அது சாந்தியோட குழந்தை. அவங்க பெத்த பொண்ணு விஜயோட குழந்தை. டைவர்ஸ்க்கு அப்புறம் சட்டப்படி உனக்கு சாந்தி கிட்டயும் உரிமை இல்ல, சாந்தி பெத்த குழந்தைகிட்டயும் உரிமை இல்ல. அவ்வளவு ஏன், சாந்தியே உங்களை குழந்தைய பார்க்க விட மாட்டா. இன்னும் நிறைய நேரம் இருக்கு. 6 முறை யோசி. கோர்ட்ல சரின்னு சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையை அப்புறம் திரும்ப வாங்கவே முடியாது. மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவ நீ. நம்ம எதிரியா நினைச்ச நாட்டுக்கு நாம இப்ப பஸ் விடுறோம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எந்தெந்த தப்புக்கு எந்தெந்த தண்டனைன்னு இருக்கு. நீ சாந்திக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம். ஆனா அவங்க பேசாம இருக்கிறதுனால உன் தண்டனையை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இனிமே நீ கோர்ட்ல என்ன சொல்ல போறேன்னு பாத்துக்கிட்டு நான் உன்கிட்ட பேசுறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல யோசிச்சு நல்ல முடிவாயிடு. நீ சாந்தி கூட பேசக்கூட வேண்டாம். ஆனா குழந்தைக்காக அவங்கள மன்னிச்சிடு. அது உனக்கும் உன் நட்புக்கும் நீ கொடுக்கிற மரியாதை. கடவுளே, ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த சமுதாயம் டைவர்ஸ் மட்டும் ஏன் கோர்ட்ல வாங்கணும்னு சொல்லுது? அதத்தான் சட்டமும் சொல்லுது. கோயில்ல நடக்கிற கல்யாணம் செல்லும் போது கோயில்ல 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிட்டோன்னு சொன்ன போதாதா? தெய்வத்தை விட சட்டம் பெருசா? தெய்வம் சொல்றதுக்கோ தெய்வீக இடத்துல பேசுனதுக்கோ ப்ரூஃப் இல்லையே. எழுத்து மூலமா இருக்கிறப்பவே எவ்வளவோ பிரச்சனை இருக்கு.
கடவுளுக்கு பயப்படாதவன் கூட சட்டத்துக்கு பயப்படுவானே. உண்மைதான். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். எல்லாரும் முன்னாடியும் என் புருஷனை நான் விவாகரத்து பண்ண சம்மதிக்கிறேன்னு சொல்லணும். அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ சொல்லவே வேண்டாம், அதுக்குண்டான வாய்ப்பே இருக்காது. என்ன சொல்ற நந்தினி? இப்பதான் நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன். குழந்தைய இவ்வளவு உரிமையா பாக்குறீங்களே, நாளைக்கு சாந்தியை டைவர்ஸ் பண்ணிட்டா எந்த உறவுல எந்த உரிமையில போய் சாந்தி குழந்தைய பாப்பீங்க கொஞ்சுவீங்கன்னு நான் கேட்டேன். அவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என் இந்திராவை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை பாசம்தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ நாளைக்கு கோர்ட்ல சம்மதம் சொல்லாத. அவரும் சொல்ல மாட்டாரு. அப்படியா சொல்ற? ஆமா, குழந்தை சென்டிமெண்ட்ல கார்த்திக் மனசு மாற சான்ஸ் இருக்கு. அதனால எந்த காரணம் கொண்டும் நீ முதல்ல கோர்ட்ல டைவர்ஸ்க்கு சம்மதம் சொல்லிடாத, சரியா? கார்த்திக், என்னடா சொல்லுடா. அம்மா அம்மா சாந்தி, பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். கடைசி ஆசை இதாப்பா. நீதான்ப்பா சாந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும். கிரகம் இல்ல, கூழ் இல்ல, அந்த கடவுளே வந்தா கூட உண்மையை கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படி எதாவது நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. வச்சு விடுப்பா. கார்த்திக், ஏன்பா இப்படி உட்காந்துட்டு இருக்க? நாளைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்ற கவலைதாம்மா. நிச்சயமா நாளைக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாது. கடவுள் இருக்கான். அவர் உன்னையும் கார்த்திக்கும் பிரிக்கவே மாட்டாரு. பிரிவை நினைச்சு உன் உள் மனசு கவலைப்படுது. ஆனா வெளிக்கோவம் அதை அலட்சியப்படுத்துது. கோவம் எல்லாம் மாறி நாளைக்கு நல்லது நடக்கும். இந்திராவை நினைச்சாவது கார்த்திக் நல்ல முடிவு எடுப்பாரு. அம்மா, என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் கோர்ட்டு டைவர்ஸ் இதெல்லாம் நினைச்சா மனசுக்குள்ள பெரிய அலை அடிக்கிற மாதிரி இருக்கு. அலை அடிக்கிற கடல்ல ஒண்ணுமே இல்ல. அமைதியான கடல்ல தான் முத்து இருக்கு. அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவெடுத்துட்டு பின்னால அவஸ்தைப்படாதப்பா.
நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடு. முடிவு எடுக்க வேண்டியது அவர்தான். நடந்த எல்லாத்தையும் மீறி நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரும் நானும் பிரிய மாட்டோம். அந்த நம்பிக்கையோடயே இரு. நாளைக்கு விடியல் உனக்கு நல்லதாவே இருக்கும். காரை ஓட்டும் போது கண்ணாடியில தூசி படிஞ்சா அதை நம்ம துடைக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் உன் மனசுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் துடைச்சிடு. எல்லாமே தெளிவாயிடும். இன்னும் நேரம் இருக்கு. தெளிவா யோசிச்சு நல்ல முடிவா எடு. கிளவி உபதேசம் பண்றியா? உன் மகன் மனசு மாத்த வேணா நீ உபதேசம் பண்ணலாம். ஆனா ஏன் உபதேசமே வேற. ஹலோ, நாளைக்கு என்ன தேதின்னு தெரியுமா? தெரியும். நான் எதையும் மறக்கறவ இல்ல. இருந்தாலும் உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு சில சென்டிமெண்ட்ஸ் தரலாம். உன் மனச மாத்தலாம். ஏன் நாளைக்கு நீ கோர்ட்ல பல்டி கூட அடிக்கலாம். ஆனா நீ அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே உன் மதன் மாமாவும் ரோஹிணியும் ஜெயில்ல தான் குடும்பம் நடத்தணும். சாந்தி, நான் சொல்றது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ கோர்ட்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள நினைச்சுதான் நீ பேசணும். பதிபக்தி, தாலி பாக்கியம் இதெல்லாம் நீ மறக்க வேண்டிய வார்த்தைகள். உன் தோல்விக்கு என் வாழ்த்துக்கள். பாய்.